Hi student. அடுத்த ரியாக்ஷன் பெர்கின்ஸ் ரியாக்ஷனு. இது சிமிலர் டு ஆல்டான். நம்ம ஆல்டான்னு சொல்லிட்டாலே என்ன சொல்லிட்டோம், என்ன கண்டிஷன் இருக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் நடக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். C6H5 C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன். ஸோ பென்சால்டிகைடு. இந்த பென்சால்டிகைடோட அசிடிக் அன்ஹைட்ரைடு போடுறோம். எதை போடுறாங்க, அசிடிக் அன்ஹைட்ரைடு. CH3 C டபுள் பாண்ட் O O C டபுள் பாண்ட் O அண்ட் CH3. ஸோ இதான் அசிடிக் அன்ஹைட்ரைடு. இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட். சோடியம் அசிட்டேட் காரணி முன்னிலையில் இது வினை நடக்க போகுது. நம்ம தான் ஆல்டான்னு சொல்லிட்டோம். நம்ம ஆல்டான்னு சொல்லிட்டாலே என்ன ஆகும்னு ஏற்கனவே தெரியும். சிம்பிளாக ஒரு ரியாக்ஷன் போட்டிருந்தோம், வாட்ரு வெளியில் போகிற மாதிரி. அதே மாதிரி இப்போவும் நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே இருக்க CH3-ஐ 2 கச்சை தூக்கி நம்ம அங்கிட்டு போட்டுட்டு 1 கச்சை மட்டும் நம்ம இங்கிட்டு வச்சுக்குவோம். CH இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன். ரொம்ப சிம்பிள். அப்படியே வாட்டரை மட்டும் தூக்கிடுங்க, மிச்சத்தை ஆட் பண்ணிக்கோங்க. C6H5 CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் OO அகைன் C டபுள் பாண்ட் O CH3. இப்போ யார் வெளியே போயிட்டாங்கன்னா வாட்டர் வெளியில் போயிடுச்சு. திரும்பவும் அதே வாட்டர் இது கூட ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போது காம்பவுண்ட் என்ன ஆகும்னா 2ஆக பிரேக் ஆகும். ஆக்சிஜன் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த மைனஸ்னும், கம்மியாக இருக்கிற இடத்த ப்ளஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வாட்டர் அதே மாதிரி பிரிங்க. கச்சு வந்து ப்ளஸ்ஸு, OH வந்து மைனஸ். ஸோ இந்த மைனஸை கொண்டு போய் இதோட சேர்த்துக்கணும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை இது போய் பிடிச்சிக்கிட்டு. இப்போ அப்படியே ஆன்சர் போடுங்க. C6H5 CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் O ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அங்கே OH வந்துடும். ப்ளஸ் CH3 C டபுள் பாண்ட் O மைனஸாக இருக்கிறதுனால அங்கே கச்சு வந்துடும். ஸோ இதுக்கு பேர் சின்னமிக் ஆசிட், சின்னமிக் அமிலம். அவ்வளோதான். ஸோ அப்போது பென்சால்டிகைடு அது கூட அசிடிக் அன்ஹைட்ரைடு போட்டு சின்னமிக் ஆசிட் வந்துச்சுன்னா அது பெர்கின்ஸ் ரியாக்ஷன். அடுத்த ரியாக்ஷன் நவநகல். நவநகல் ரியாக்ஷன். நவநகல் வினை. இதுலையும் சேம் பென்சால்டிகைடு தான், அதில் மாற்றம் கிடையாது. பட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிடிக் அமில நீரிலிக்கு பதிலாக மலோனிக் அமிலம் போடுறோம். இதுக்கு பேர் மெலோனிக் அமிலம். மெலோனிக் அமிலம், மெலோனிக் ஆசிட். இது எப்பவும் போல பென்சால்டிகைடு. நீ இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரெடின். பிரெடின்ங்கிறது ஒரு காரம். அது முன்னிலையில் வினைப்படுத்தும் போது நல்லா பாருங்கள் எது வெளியே போயிடுச்சு, வாட்ரு. அவ்வளோதான், மிச்சத்தை எழுதிக்கோங்க. C6H5 CH டபுள் பாண்டு C, அதில் 2 ஆசிட். அதில் நமக்கு 2 ஆசிட் இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ஹீட் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ எது எஸ்கேப் ஆயிரும், CO2 எஸ்கேப் ஆயிரும். மிச்சத்தை எழுதுங்க. C6H5 CH டபுள் பாண்ட் CH COOH. சேம் சின்னமிக் அமிலம். அவ்வளோதான், இதான் நவநகல். ஸோ அப்போ பெர்கின்ஸ் அப்படின்னா பென்சால்டிகைடோட அசிட்டிக் அமில நீர்லேயே போடணும். நவநகல் அப்படின்னா பென்சால்டிகைடோட மெலோனிக் அமிலத்தை போடணும். அம்பிடுதேன்.
நெக்ஸ்ட் அமீனோட ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் வித் அமீன். அப்போ அமீனோட எப்படி ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கும் நீங்கள் சேம் பென்சால்டிகைடே எடுத்துக்கோங்க. அமீனுக்கு அனிலின் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஆசிட் போட்டு ஹீட் பண்ணால் போதும். வாட்டரை தூக்கிட்டு மிச்சத்தை எழுதிக்கோங்க. CH5 CH டபுள் பாண்ட் என்ன CH5. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ஸ்கிப் காரம், ஸ்கிப் பேஸ். இதோட சேர்ந்து வாட்ரு வெளியே போயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்த ரியாக்ஷன் டெர்சரி அமீனோட ரியாக்ஷன். ரியாக்ஷன் வித் டெர்சரி அமீன், மூவிணைய அமீன்களுடன் வினை. அப்போ உங்களுடைய பென்சால்டிகைடை எடுத்துக்கோங்க. பென்சால்டிகைடு, அதில் மூவிணைய அமீன் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா NN டைமெத்தில் அனிலின். ஸோ CH3 ட்வைஸ், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன். இதே மாதிரி கீழே இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். NCH3 ட்வைஸ், இங்கே ஒரு H. பார்த்தாலே தெரியுது வாட்டர் வெளியே போயிடும். ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO. இது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், நீர் நீக்கும் கரணி. அதனால தான் வாட்டர் வெளியே போகும். மிச்சத்தை அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். பென்சீன் ரிங்கு CH, ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பென்சீன் ரிங்கு, அதில் NCH3 ட்வைஸு, இன்னொரு பக்கம் இந்த பென்சீன் ரிங்கு, அதுலேயும் NCH3 ட்வைஸ். அவ்வளோதான். ஸோ இதுதான் மேலகைட் கிரீன். மேலகைட் கிரீன், மாலகைட் பச்சை, சாயம். இது ஒரு டை. இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க, முக்கியமான கொஸ்டின். ஸோ இதையும் நம்ம தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பூராமே அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். aromatic electron cover பதிலீட்டு வினை. இவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். பென்சீன் ரிங்கு எடுத்துக்கோங்க. மேலே ஆல்டிகைடு குரூப் இருக்குது, இல்லை கீட்டோன் குரூப் இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்துட்டாலே அது மெட்டா டைரக்டிங். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த ப்ளஸ்ஸாக இருந்தாலும், ப்ளஸ்ஸை தான் எலக்ட்ரோஃபைல் அப்படிம்போம். எந்த ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மெட்டாவில் தான் போயிருக்காங்க. அவ்வளோதான். நைட்ரேஷன் பண்ணுங்கள், சல்ஃபோனேஷன் பண்ணுங்கள், குளோரினேஷன் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இப்படி தான் போடணும். ஆல்டிகைட் எடுத்துட்டோம். ஸோ கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா அடர்னு அர்த்தம். நைட்ரிக் அமிலம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் அமிலம் போட்டால் எங்கே போய் உட்கார வைக்கணும் நம்ம படிச்சிருக்கோம். இது ஒரு மெட்டா டைரக்டிங். காரணம், இதில் இருக்கக்கூடியது எலக்ட்ரானை வாங்கும் தொகுதிகள். அப்போது NO2 மெட்டாவில் தான் வந்து நிற்கும். ப்ளஸ் என்ன வெளியே போயிருக்கும்னா வாட்டர். இது எப்படி வாட்டர் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். நைட்ரிக் ஆசிடை இப்படி பிரிச்சுக்கோங்க, OH அண்ட் NO2. இது ரெண்டையும் அப்படியே தூக்கணும், வாட்டர் வந்துருச்சா? அவ்வளோதான்.
இதே மாதிரியே சல்ஃபியூரிக் ஆசிட் போடுங்க. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் அமிலம் கந்தக அமிலத்தை போடும்போதும் அதே மாதிரி இங்கே ஒரு ஹச்சு, இதை OH SO3Hன்னு போட்டுக்கோங்க. அப்படியே வாட்டர் தூக்கிட்டு எழுதிடுங்க. இங்கே ஆல்டிஹைட், இங்கே SO3H. இதே இடத்துல குளோரினேஷனும் போடுங்க. குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3. ஸோ அப்போ இங்கே ஒரு ஹச் இருக்குது, சிஎல்ல இப்படி போட்டுக்கோ, HCl எஸ்கேப் ஆகிடும், மெட்டாவில் ஒரு குளோரின் வந்துடும், CHOCl. ஸோ இந்த மாதிரி கேட்டலிஸ்ட் இருந்தால் தான் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். சப்போஸ் கேட்டலிஸ்ட் இல்லாமல் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ எங்கே நடக்கும்னா ஃபங்க்ஷனல் குரூப்லேயே நடக்கும், வினை செயல் தொகுதியிலேயே வினை நடக்கும். C++OCl மாறும், ப்ளஸ் HCl வெளியில் போயிடும். இது ரொம்ப முக்கியம். கேட்டலிஸ்ட் இல்லாமல் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் கீட்டோனும் ஒரு மெட்டா டைரக்டிங் தான். குளோரினேஷன் பண்ணு, புரோமினேஷன் பண்ணு, எது பண்ணாலும் மெட்டா தான். மெட்டாவில் தான் வந்து உட்காரும். இந்த இருக்கு பார்த்துக்கோங்க. கீட்டோன் ஃபஸ்ட்டு நைட்ரேஷன் பண்ணு, நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். OH NO2 தூக்கிக்கோங்க, மிச்சத்தை ஆன்சராக போடுங்க. தட்ஸ் ஆல். ஸோ இது வரைக்கும் ரொம்ப தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஒரு தடவைக்கு நடுவில் எழுதி பாருங்கள். எதுவும் புரியலனா டவுட்டு கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.